ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நிஃப்டி 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸும் ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ். இவங்க என்னன்னாக்க ட்ரெண்ட் லைனில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் 686 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களோட டியூரபிலிட்டி ஸ்கோர் 75 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 65 இருக்குது. அஃபோர்டபிலிட்டி, அந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மொமெண்டம் ஸ்கோர் 67.5 இருக்குது. ஸோ இப்போ இது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைஸ் டார்கெட் 729ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை அப்சைடு 6%. பிஏ பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 6.6 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.4 இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இதுக்கு ஹை சால்வன்சி ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆர்ஓசிஇ 10.3 இருக்குது. ஆர்ஓஇ 9.6 இருக்குது. இது நியர்லி 10 இருக்குங்கிறதுனால ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவோம். இதுவும் 10 அதுவும் 10ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ கம்பெனியோட பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் ரிட்டர்ன் இதுவும் நல்லா மாடரேட்டாவோ நல்லாவோ நம்ம அப்ரிஷியேட்டபுளாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.5 இருக்குது. வித்தின் த ரேஞ்ச் இருக்கிறதுனால இது ஓகே. டிடிஎம் பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 15 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பிஇயை பொறுத்த வரைக்கும் 25, 15, 8 to 10, அதுக்கப்புறம் 4 to 5 இந்த இதுதான் நம்ம ஸ்டேஜ் வச்சுருப்போம். இப்போ ஏன் இந்த இடத்துல செல் ஜோன் பிஇ காட்டிக்கிட்டு இருந்துச்சு இவங்களோட ட்ரெண்ட் லைனில் அப்படின்னு சொன்னால், சில கம்பெனிஸுக்கு 15 வந்த உடனேயே பிஇயை செல் ஜோனுக்குள்ளே போட்டு விடுவாங்க. இது அதை கடந்து மேலே போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க 25க்கு போட்டுட்டு பை ஜோனுக்கு மாறிடும். ஸோ ப்ரைஸ் டு புக் 1.5 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் வர்ற வரைக்கும், இன்னும் 3.5 பாயிண்ட் மேலே ஏறுற வரைக்கும் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம நம்பலாம். 1 இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்ட் இபிஎஸ் என்ன செய்யுதுன்னா 60.9 இருக்குது. அனாலிசிஸ்ட் 1.5% சர்ப்ரைஸ் பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 22 அனாலிசிஸ்டில் 2 பேர் செல்லாகவும் ஒருத்தர் ஹோல்டாகவும் பாக்கி 20 பேரும் பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மைனஸில் போயிருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 25% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இவங்க எங்கே குறையிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னாக்க இன்வெஸ்டிங்கில் பாதியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஃபினான்சிங்கில் ஒரு 10 பாதியை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. பாதிங்கிறத நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவன் கொஞ்சம் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்திருக்கிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிருதுன்னா ரெவென்யூ இயர் ஆன் இயர் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 3% இயர் ஆன் இயர் கம்மியாயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 0.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமானாக்க இபிஎஸ் 0.3% தான் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் நமக்கு மெயினாக நம்ம பார்க்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட்டும் ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் 10.5 டிசம்பர் மாதத்துக்கு 10.5 இருந்திருக்கு. மார்ச் மாதம் 14.3 கொடுத்துருக்குறான். இவன் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபிட் பண்ணுறானான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச்சுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் கொஞ்சமாக கூட எடுக்கிறான். ஒரு 0.1 0.2 கூட எடுக்கிறான். அதே மாதிரி 2023 அப்படி எடுத்திருக்கிறான். 2022 என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு 1.2% கூட எடுத்திருக்கிறான். இந்த மாதிரி 1.2%ல் 1.2 பாயிண்ட் கூட எடுத்திருக்கிறான். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் இறங்கியிருக்கிறான். இவனும் இறங்கியிருக்கிறான். டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் ரொம்ப இறங்கியிருக்கிறான், இவன் கொஞ்சம் ஏறி இருக்கான். ஸோ இப்போ டிசம்பர் மாதத்துக்கோட குவார்ட்டர் பேட்டர்ன் நமக்கு ஃபிட் ஆகலை. ஜூன் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் பேட்டர்ன் ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பாதையில் நம்ம கொஞ்சமாக ஆன்டிசிபேட் பண்ணலாம். இப்போ புக் வேல்யூ 478 இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரொமோட்டர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% இறக்கி விட்டுருக்குறாங்க எஃப்ஐஐஎஸ். டிஐஏஎஸ் 0.5 ஏற்றி ஃபில் பண்ண முயற்சி எடுத்திருக்கிறான். ஆனால் ஃபுல்லாக ஃபில் ஆகலை. இப்படி இருக்கக்கூடிய இந்த
இதை வந்து இபிஎஸ் இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம். இந்த இடத்துல வந்து 504 நம்ம வந்து லோ ப்ரைஸ் எடுத்திருக்கிறோம். ஃபேர் ப்ரைஸ் வந்து 701. இப்போ இந்த லோ ப்ரைஸ் வந்து நான் போன குவார்ட்டருக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது 480ன்னு இருந்தது. இப்போ அதுலேருந்து ஒரு 25 ரூபா கூட போட்டு நம்ம 504 மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த குவார்ட்டருக்கு 14.3 வந்திருக்கு. அதுக்கு வந்து என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, டவுன் ட்ரெண்டு ப்ரைஸ் வந்து மினிமம்னா 669. அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமமான 737க்கு போகணும். இவங்க இங்கே பாருங்களேன், இவங்க இங்கே அனாலிசிஸ்ட் கொடுத்தாங்கல்ல 729ன்னு, அந்த 729 நமக்கு இங்கே வந்து டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் மேக்ஸிமம்குள்ளே வருது. சப்போஸ் இதை உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இதை உடைக்காம இதுக்குள்ளேயே சுற்றுறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இபிஎஸ் டிடிஎம்மை வந்து எஸ்டிமேட் பண்ணக்கூடியது வந்து 922. அதே சமயத்தில் வந்து அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய எஸ்டிமேஷன்னா 986. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிகராக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இவன் இதை உடைச்சிட்டான், 737 உடைச்சு மேலே போகிறான், அந்த 922 உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அப் ட்ரெண்டோட ப்ரைஸ் மினிமத்துக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருவான். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க 824 1077 வரைக்கும் நம்ம வந்து டிடிஎம்மோட ப்ரைஸுக்கு நம்ம பார்த்தோம்னா 1077 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் மினிமத்தையும் அப் ட்ரெண்டோட ப்ரைஸ் மினிமத்தையும் உடைச்சிட்டு அப் ட்ரெண்டோட மேக்ஸிமம் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 896ம் இபிஎஸோட டிடிஎம்க்கு வந்து 1205ஆகவும் எஸ்டிமேஷன்னு போட்டால் 1313ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் இந்த 737 உடைச்சு இந்த 922 உடைச்சு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் ட்ரெண்டு ப்ரைஸ் மினிமத்துக்குள்ளே போயிடுவான். இப்போ இந்த ஃபிகரை உடைக்கும் போது அப் ட்ரெண்டு மேக்ஸிமத்துக்குள்ளே போவான். இப்போ நம்ம ஒவ்வொன்றா மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா இது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய மொத்த ஃபிகரையுமே மொத்த அமௌண்ட்டையுமே நம்ம வந்து லெவல்ஸையுமே நம்ம மார்க் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னாக்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எதை உடச்சும் எதை மேலே போகிறானோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்தந்த குவார்ட்டருக்கோ இல்லாட்டி அந்தந்த லெவல்ஸ் வரும்போதோ நம்ம அடுத்தடுத்த கோடும் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரு வீடியோ தான் போடுறதுனால நான் எல்லாத்தையும் உள்ளே தூக்கி போட்டேன். நான் வந்து வீக்லியில் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் நெருக்கமாக தான் காட்டும். இதை இப்படி கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 1333 வந்து மேக்ஸிமம்ங்கிறதுனால அதை நான் வந்து கொஞ்சம் மறைச்சி இந்த இடத்துல எலாபரேட் பண்ணினோம்னா இந்த 737 தான் இப்போ அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை உடச்சி மேலே போனான்னாக்க 790, 890, 824, 856, 896. அதுக்கப்புறம் 922ங்கிறது வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை நான் க்ரீன்குள்ளே கூட நான் மாற்றி விட்றேன். இதை க்ரீன் கலராகவோ இல்லாட்டி ஆரஞ்சு கலர் போட்டால் நல்லா இல்லை. அதனால் வந்து இந்த கலர் இதுவும் நான் வித்தியாசம் வரலை. அதனால் வந்து க்ரீன் கலர்லேயே போடுவோம். இதையும் க்ரீன் கலரில் போடுவோம். இப்போ இதையும் க்ரீன் கலரில், இந்த கோடையும் க்ரீன் கலரில் போடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் டு க்ரீன் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த டவுன் ட்ரெண்டோட ப்ரைஸ் மேக்ஸிமத்தில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை தான் இது வந்து நமக்கு இங்கே பார்த்துருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல்ஸில் வரும்போது இதை உடைக்குது, 737 உடைக்குதுன்னா இந்த இடத்துல இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து உள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். அப் டு 922 ரீச் பண்ணுறது வரைக்கும் அப்படிங்கிறது, இதிலிருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பாலத்தை எடுத்துக்கிறோம். இதை உடச்சி போயிட்டான்னாக்க அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அப் ட்ரெண்டில் மினிமம் அண்டு மேக்ஸிமம் இந்த ஒவ்வொரு லேயராக அவன் தூக்கி கொண்டு போவான். அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 737லேருந்து 922 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவில் இவன் எப்படி போகிறான் அப்படிங்கிற பேத்தை நம்ம வந்து போட்டு வச்சுருக்கிறோம். இதை உடச்சி போனான்னா இந்த பேத்து அப்படியே வரும். ஸோ இப்போ மார்க் பண்ணும்போது இப்படி நம்ம கிளியராக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டாக அவன் வந்து இபிஎஸ்ஸை மாத்திரம் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இபிஎஸ்ஸை செக் பண்ணிட்டோம்னா அடுத்த டார்கெட் வந்து இபிஎஸ் கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்ற போகிறா, இபிஎஸ் கம்மியாக இருக்குன்னா கீழே இறக்க போகிறா, அது எந்த கோடு வரைக்கும் இறங்க போகுதுங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த லெவல்ஸு. ஆனா, இந்த லெவல்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் இபிஎஸ் ரிசல்ட்டையும், இபிஎஸ்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இது மார்க்கெட் மேல ஏறும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ, இப்ப எல்லாம் நம்ம என்னதான் மார்க் பண்ணினாலும் இபிஎஸ்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. இண்டிவிஜுவல் அனாலிசிஸ், ஜட்ஜ்மென்ட் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் ஆகணுங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.